திமுக ஆட்சியில் தரமற்ற லேப்டாப்கள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு இதுகுறித்து விசாரிக்க ஆணையம் அமைக்கப்படும் என்றும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி கன்னியாகுமரியில் இன்று பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் 68 கல்லூரிகள் தொடங்கப்பட்டதாகவும் ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகளை அதிமுக அரசு கொண்டு வந்தது என்றும் அவர் கூறினார். ஆனால் திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு மருத்துவக் கல்லூரி கூட கொண்டுவரப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக நினைக்கும் திமுகவின் கனவு ஒருபோதும் பலிக்காது என்றும் அவர் கூறினார். திமுக ஆட்சியில் மாணவர்களுக்கு தரமற்ற லேப்டாப்கள் கொடுக்கப்பட்டுள்ளன என்றும் அஇஅதிமுக அரசு மீண்டும் ஆட்சிக்கு வந்ததும் இந்த ஊழல் குறித்து விசாரிக்க ஆணையம் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி. சரி, கடன் வாங்கினீங்க, என்ன திட்டத்தை கொண்டாந்தீங்க? கொண்டாந்தாங்களா? எந்த ஒரு புதிய திட்டமும் இல்ல. ஒரு பக்கம் கடன் வாங்குறாங்க, ஒரு பக்கம் வருவாய் அதிகரிச்சிட்டு. அதிமுக ஆட்சியை விட கூடுதலான வருவாய். அதிமுக ஆட்சியில ஒரு வருஷம் வருவாயே இல்லாம 40,000 கோடி கொரோனாவுக்கு செலவு செஞ்சு கூட ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்த அதிமுக ஆட்சியில. அப்படிங்கிற பொழுது நிர்வாக திறமையற்ற முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற காரணத்தினாலே இன்றைக்கு தமிழ்நாடு தாழ்ந்து தலை தொங்கி போய் காட்சி அளிக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? இந்த வாங்கின கடன் யாரு கட்டுறது? நீங்க தாங்க கட்டணும். என்னமோ நான் வர்றேன், நீங்க வந்திருக்கிறீங்க, நான் பேசணும் கேட்டுட்டு போகாதீங்க. இந்த கடன் பூரா மக்கள் தலையில் தான் வந்து விழும். இப்படி கடன் வாங்கின்ற அரசாங்கம் தொடர வேண்டுமா? நாட்டு மக்கள் மீது வரி சுமத்துகின்ற அரசாங்கம் தொடர வேண்டுமா? சிந்தியுங்கள், தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். நான் பேசுவது சரியா தவறா என்று சிந்திகள். சரியாக இருந்தால் எங்களை ஆதரிங்கள்.